ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நம்ம மிளகா கத்திரிலாம் வச்சுட்டு போனோம். அதில் கொஞ்சம் முள்ளங்கி விதை, கொஞ்சம் கொத்தவரங்கள்லாம் ஊனிட்டுருந்தோம். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்கள்லாம் நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு. இது வெங்காயம் வீட்டில் இருந்தது, ஒரு 4 இது முளைச்சிருந்தது. அதை கொண்டு வந்து வச்சோம். அதுவுமே நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மட்டும்தான் வச்சோம். இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் ஊன்றதுக்காக தான் வந்தோம். ஈரம் இல்லை, நேற்று நைட்டு தான் தண்ணி பாய்ச்சிருந்தாங்க. சரி இப்போ ஊனிட்டு வரலான்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கிலாம் நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு. முள்ளங்கி ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே முளைச்சி வந்துடுச்சு. இது தக்காளி பாருங்கள், தக்காளியும் நல்லாவே துளிரெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வச்ச கண்ணு அந்தளவுக்கு ஒன்றும் சேதமாகலை. ஏன்னா மாமா கொஞ்சம் ஈரம் பத்தாமல் தான் இருந்தது. மறுநாளே மாமா பேரலில் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு சொட்டு நீர் ஓஸ் இழுக்கலை, அதுக்கப்புறம் தான் இழுத்தோம். இது வெள்ளரிக்காய், வெள்ளரி விதை கொஞ்சம் இருந்தது. சரி, அதையும் அன்னைக்கு நம்ம ஊனிட்டு தம்பி எடுத்து ஊன்றானோடனே அவனுக்கு எங்கெல்லாம் தோணுச்சோ அங்கெல்லாம் 4 விதையை போட்டு விட்டுட்டான். தக்காளி நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கொள்ளையை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கத்திரிக்காய் மிளகாயை விட தக்காளி செடி நல்லாவே வருது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஒன்று ஒன்றா வச்சு பார்க்கணும், என்ன நல்லா வருது வரலன்னு. நாங்கள் 2 வருஷமாக வச்சதில் தக்காளி ஓகே தான் எனக்கு, மற்ற செடியை விட. கத்திரிக்காய் போன டைம்லாம் நல்லாவே வரல. இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொட்டு நீர் ஓசம் இழுத்தாச்சு. புல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடி வர்றதுக்கு முன்னாடியே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி தான் புல் வந்துட்டுருக்கு. இந்த கொள்ளையில் புல் வெட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷமும் அப்படி தான் ஆக போகுது. ஏன்னா கடலையிலையுமே அப்படி தான் புல் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா கண்ணுமே பரவாயில்லை, துளிர் விட்டுருச்சு. எதுவுமே பட்டு போகலை. ஏன்னா கொஞ்சம் ஈரத்தோடு தான் நம்ம வச்சோம். அதுக்கப்புறம் தண்ணியும் அவங்க ஊற்றிட்டாங்க, அதனால் வேண்டி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகா செடிக்கு பக்கத்துலேயே தான் இந்த கடலை இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கடலை கொள்ளைக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் பக்கத்துலேயே இருக்குது. இந்த தடவை கடலை கன்று கொஞ்சம் ரொம்பவே கலக்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி தான் பார்த்தேன், முளைச்சதுக்கப்புறம் நான் ஏன்னா அதுக்கு காரணம் நாங்கள் இந்த தடவை மிஷினில் உடைச்சி தான் கடலை போட்டோம். விதை எடுத்து மிஷினில் உடைச்சிட்டு வந்தோம். அதுவாக என்னன்றது எனக்கு தெரியல, ஒரு வேளை அதுவாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லைனா மிஷினில் உருட்டுனா ஓரளவுக்கு நல்லாவே லைனாக முளைச்சிடும். அதனால் என்னன்னு தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த வீடியோ அப்பப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக களை வெட்டினதுக்கப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ.